நான் மற்றவர்களை யாருடைய பெயரை உச்சரிக்கை செய்தேன் அதை பார்த்த உடனே இயேசு, நான் இயேசுவை மகிமைப்படுத்துகிறேன். அது சிலை வழிபாடு அல்ல. எப்ப அது சிலை வழிபாடாக மாறும் அப்படின்னா, இயேசு அல்லாமல் மற்ற உருவத்தை, மற்ற மிருகத்தை, மற்ற செயலை நான் மகிமைப்படுத்துகிற செயல்களை செய்தால் மட்டுமே அது சிலை வழிபாடாக மாறுகிறது. நான் செய்கிற எல்லாம் யாரை மகிமைப்படுத்துகிறது? இயேசுவை மகிமைப்படுத்துகிறது. வசனத்துல ரொம்ப தெளிவா இருக்கு பிரியமானவர்களே. 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 31வது வசனம். சீக்கிரம் வேகமா எடுங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். நீங்கள் உண்டாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் கடவுளுடைய மகிமைக்காக செய்யுங்கள். அந்த வசனத்தை கவனிச்சிருக்கீங்களா? இதை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் உண்டாலும் குடித்தாலும் எதை செய்தாலும், அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். நீ என்ன வேணாலும் பண்ணிட்டு போ, ஆனா பண்றது யாரை மகிமைப்படுத்தணும்? இயேசுவை மகிமைப்படுத்தணும். அவ்வளவுதான். அது இயேசுவை மகிமைப்படுத்துகிற வரை அது சிலை வழிபாடு ஆகாது. நிச்சயமாய் சிலை வழிபாடு ஆகாது. புனித தோமையாரே இங்க வந்து உட்கார்ந்து இந்த குகையில ஜெபிச்சுக்கிட்டு இருந்தப்போ தன்னுடைய கையாலே சிலுவையை செதுக்கினாரே இல்லையா? நான் எதை செய்தாலும் அது யாரை மகிமைப்படுத்தணும்? அவ்வளவுதான். அப்ப என் குடும்பத்தில் நான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அந்த திருஹிருதய படத்தை நிறுவும் பொழுது நான் இதைத்தான் சொல்லுகிறேன். நாங்கள் இயேசுவை ஆராதிக்கிறோம், அவரை மகிமைப்படுத்துகிறோம். நாங்கள் இயேசுவின் அரசாட்சி கீழ் இருக்கிறோம், இயேசுவின் அன்பை பிரதிபலிக்கிறோம். அதை என் குடும்பத்திற்குள் வருபவர்களுக்கும் நண்பர்களுக்கும் அதை என் வார்த்தையால் அல்ல, அந்த படத்தை நிறுவுவதன் மூலமாகவே நான் அறிவிக்கிறேன்.